மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவிற்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்ததால் கூட்டம் அலைமோதியது. அடுத்தடுத்து பலர் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நடந்தது என்ன என்பதை விவரிக்கிறார் செய்தியாளர் சத்யகுமார். தமிழ் கடவுள் முருகன் பிறந்த தினமாக கருதப்படும் வைகாசி விசாகம் இன்று தமிழகத்தில் உள்ள முருகன் கோவில்களில் இந்த நாள் விசேஷமாக கொண்டாடப்படும். அந்த வகையில் முருக கடவுளின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இன்று அதிகாலை 5:30 மணி முதலே பக்தர்கள் பால் குடம் எடுத்து வந்து உற்சவரான சண்முகருக்கு அபிஷேகம் செய்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தி வருகின்றனர். இந்த சூழல்ல பார்த்தோம் அப்படின்னா மதுரை மட்டுமல்லாமல் மதுரை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து பக்தர்கள் வந்து பால் குடம் எடுத்து வந்து அதுவும் பாத யாத்திரையாகவே வந்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தி வராங்க. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து இன்றைக்கு வந்து சாமி தரிசனம் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு இரண்டு புறமும் பிரித்து அந்த சன்னதி தெருவுக்கிட்டே பார்த்தோம் அப்படின்னா இரண்டு புறமும் பேரிகேடுகள் அமைத்து பக்தர்கள் வரிசையாக கோவிலுக்குள் எந்தவித தள்ளுமுள்ளு ஏற்படாத வண்ணம் பக்தர்கள் பாதுகாப்பாக அனுமதிக்கப்பட்டு வந்தனர். இந்த சூழல்ல கோவிலுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா அறநிலையத்துறை மற்றும் சுகாதாரத்துறை சார்பாக ஒரு மருத்துவ சிகிச்சை மையமும் அதே மாதிரி கோவிலுக்கு ஆரம்பிக்கக்கூடிய அந்த பகுதியிலையும் ஒரு சிகிச்சை மையமானது தனியார் மருத்துவமனை மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில இந்த வெயிலின் தாக்கம் அதிகமாகும் போதும் அதே சமயத்துல இந்த பாத யாத்திரையா வரக்கூடிய பக்தர்களால பல்வேறு இந்த பறவை காவடி இதெல்லாம் எடுத்து வரக்கூடிய பக்தர்களுக்கு காயம் ஏற்படுவது இது மாதிரி பல்வேறு காரணங்களுக்காக 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்து இங்க வந்து சிகிச்சை பெற்றுட்டு சென்றிருக்காங்க. இந்த தகவல் வந்து வெளிவரும்போது பல்வேறு சர்ச்சை ஏற்படுத்தின சூழல்ல அறநிலையத்துறை வந்து ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோயிலுக்கு வந்ததுல ஒரே ஒரு பக்தர் மட்டும்தான் மயக்கம் அடைஞ்சிருக்காரனும் அவரும் வீட்டுக்கு செல்ல பாதியிலேயே வந்து அவர் வீட்டுக்கு வந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு அனுப்பப்பட்டதாகவும் மேலும் வேலை யாரும் வந்து மயக்கம் அடையலை அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. மற்றபடி இங்க வந்து சிகிச்சை பெற்றவர்கள் எல்லாமே பல்வேறு காரணங்களுக்காக சிகிச்சை பெற்றவர்கள் என்று தெரிய வந்திருக்கு. குறிப்பா வந்து அவங்க விளக்கம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த வரக்கூடிய பக்தர்களுக்கு 15 இடங்கள்ல மாநகராட்சி சார்பாக சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் மேலும் வந்து கோவில் வாசல் நுழைவாயிலேயே ஒரு அவசர ஊர்தி ஆம்புலன்ஸ் ஒன்றும் அதே போல இந்த திருப்பரங்குன்றம் நுழைவாயிலான அந்த ஆர்ச் பகுதியிலையும் ஒரு அவசர ஊர்தி அந்த மருத்துவ ஊர்தி ஒன்று நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் முழுமையாக திட்டமிட்டு செய்யப்பட்டிருப்பதாக அறநிலையத்துறை சார்பாக விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல பார்த்தோம் அப்படின்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து இன்னைக்கு பால்குடம் முதல் பறவக்காவடி பால்காவடி என பல்வேறு வகையான தங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்தி வந்திருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த கோவிலை பொறுத்தவரை என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்று காலை நாம் சொன்னதை போல இரண்டு புறமும் இந்த நாம் நிற்கக்கூடிய இந்த சன்னதி தெருவில் இரண்டு புறமும் வந்து பக்தர்கள் வந்து பிரித்து அனுப்பப்பட்ட சூழல்ல இந்த சன்னதி தெரு முழுவதும் வந்து வெயிலின் தாக்கம் ஏற்படாமல் இருப்பதற்காக ஒரு நிழல் பந்தல் அமைக்க வேண்டும் என்பது இந்த வந்திருக்கக்கூடிய பக்தர்களின் கோரிக்கையாக இருந்தது. ஏனென்றால் 10 மணி முதல் கிட்டத்தட்ட மதியம் 2 மணி வரை இந்த சாலை முழுவதுமே வந்து பக்தர்கள் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். அதனால வெயிலின் தாக்கம் அதிகமான நாள் கொஞ்சம் சோர்வு மயக்க நிலைமை ஏற்பட்டதாகவும் அவர்கள் ஒரு விளக்கத்தை அளித்திருக்கின்றனர். எனவே அடுத்த முறை அடுத்த ஆண்டு விசாகத்தின் போது இந்த இடத்தில் ஒரு நிழல் கூடை ஒன்று அமைக்க வேண்டும் என்பது இந்த பக்தர்களின் கோரிக்கையாக உள்ளது. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888838. இமெயில் advttv@dttv.in.